ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிடுவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளாக இல்லை. ஸோ முக்கியமான முடிவுகள் எதுவுமே இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, சுபர்னுடைய பார்வை இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது மேக்சிமமாக நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, கன்னிக்கு உங்களுக்கு குரு 11ஆம் வீடு அப்படின்ற இடத்துல இருந்தால் கூட பெரிய பெரிய ப்ளஸ்ஸஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா கடகத்தில் குரு நம்ம என்ன சொல்லுவோம், சம்திங் ரியலி சூப்பர், உச்சம். அந்த இடத்துல குரு இருந்தால் கூட அவங்களுக்கு அனுபவிக்கிற யோகங்கள் இருக்கும். பட் ஸ்டில் மற்ற கிரகங்கள் இருக்கிற அளவுக்கு அது இருக்காது. ஏன்னா குரு அப்படின்றவர் கன்னிக்கு அப்படித்தான். ஸோ அந்த பாயிண்ட்ல குருனுடைய பார்வை உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான், அது உங்களுக்கு ப்ளஸ். பட் மற்றது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்றது ஒன்றுன்னா நான் சொல்லிட்டு வரேன். பட் எடுத்த உடனே நான் சொல்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமான முடிவுகள், புது முயற்சிகள், நம்புதல் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஏன்னா சூரியன் செகண்ட் ஹாஃபில் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்துக்கு மாறிடுவார். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அவர் 16ஆம் தேதி உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு போயிடுறாரு. இந்த காலகட்டத்தில் புதன் கிரகம் உங்களுக்கு ப்ளஸ். அந்த புதன் ஏன்னா உங்களுக்கு 5ஆம் தேதியே அவர் வக்ரமாகி கிட்டத்தட்ட 28ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தியில் இருக்காரு. அப்போ உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய மூமெண்ட் உங்களுக்கு ப்ளஸ். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய மூமெண்ட் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னடா அது டயபெட்டிஸ் இப்போ நல்ல கண்ட்ரோலாக இருந்தது, இப்போ தான் 3 months பிஃபோர் HbA1c எடுத்தோம், நல்ல கண்ட்ரோலில் இருந்தது, ஆனால் இப்போ என்ன தலை ரொம்ப சொத்துதே, என்னமோ மாதிரி பண்ணுதே, சரின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இவ்வளோ தாறுமாறாக காமிக்குதே அப்படின்னு எதுவுமே புரியாத ஒரு புதிராக இருக்கும். அந்த இடத்துல ரைட்டான கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள், இது ஒரு மாதத்துக்கு தான். அதனால் ரொம்ப பெருசாக பயப்பட்டு அதுக்காக என்ன ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டரை விட்டுட்டு புதுசாக ஒருத்தர்கிட்ட போய் வேற ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா, மாற்று வைத்தியம் மேபி நீங்கள் ஆயுர்வேதிக் எடுத்துகிட்டு இருக்கலாம், நல்லா கேட்டுட்டு இருக்கலாம், இப்போ திடீர்னு இப்படி ஆகலாம். அப்படி ஆகும்போது உடனே போய் நீங்கள் வேற ஒரு மருந்து இதனுடைய ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டு நிறைய பிரச்சனைக்குள்ளே மாட்டலாம். ஸோ இந்த இடத்துல நிதானம் வேணும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வேணும். ஏன்னா 7ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் சூப்பராக இருந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய 5ஆம் வீட்டை நோக்கி வர்றார். 5ஆம் வீட்டுக்கு வரலன்றதும்
பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இப்போது 6ஆம் வீட்டிலேருந்து நிறைய ஜெயம், நிறைய அப்லிஃப்ட்மெண்ட், நிறையா ப்ளஸஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தது போய் இப்போ தேவையில்லாத விரயம், புரியாத புதிர், யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, எல்லாமே உங்களுக்கு தப்பு தப்பாக பேச வைக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்களும் டக்குன்னு கோவப்படுறீங்க, இரிட்டேட் ஆகிறீங்க, உங்களுக்கு புரியலை. இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டில் ராகுன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய உங்களுடைய ராசியை குரு பார்க்குறார். பட் ஸ்டில் 7ல் ராகு, 6ஆம் வீட்டிலேருந்து குரு சனி பகவான் 5ஆம் வீட்டை நோக்கி. அப்படி இருக்கும்போது எதுலெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, சொத்து வாங்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், தந்தை வழி உறவில் ஜாக்கிரதையாக இருக்கணும், தந்தைகிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணுறான்னு சொல்லியிருப்பார், இப்போ நீங்கள் கேட்கும்போது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்களே இந்த மாத பலனில் நீங்கள் பார்க்குறது எதுக்காக அந்த காலகட்டத்தில் ஒதுக்கிறீங்க? நீங்கள் போய் அப்போ இப்போ வேண்டாம்ப்பா, நம்ம இன்னொரு 15 டேஸ் கழித்து இதை பற்றி பேசலாமா, நான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதை புஷ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. சூரியன் வழி அண்ட் அப்பா இடத்துல, சூரியன்னு அப்பா வழி, அப்பானுடைய சொத்துக்கள், அப்பானுடைய எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு முன்னாடி கேட்டுக்கலாம், அல்ல ஆகஸ்ட் மாதத்தையே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நவம்பர் மாதம் போய் கேட்டுக்கலாம். ஏன்னா சனி வக்ரம் தான் மாதம் முழுக்கவும், அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வக்ரம் பெற்று உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அண்ட் அதில் 16ஆம் தேதி சூரியன் வரும்போது நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல், உங்களுடைய லோயர் அஃபீஷியல், உங்களுடைய கீழே ஒர்க் பண்ணுறவங்க யார்கிட்ட எது பேசினாலும் உங்கள் மேலே சட்டுன்னு விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் பல பக்குவங்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த சனி பகவான் இருக்கார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகள் இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உங்கள் முகத்துக்கு நேராக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மனசுலேயும் தெம்புகள் குறையும், அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் தெம்புகள் குறையும். அதே மாதிரி சின்ன விஷயத்துக்கு நிறைய விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மீட்டு வரணும். நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க, நீங்கள் ஏதாவது ரூபத்துக்காக கவர்மெண்ட்டோட கனெக்ட் ஆகி உங்களுடைய பென்ஷன் வரணும் அந்த மாதிரி ஏதாவதோ, அல்லது உங்களுடைய லேண்ட் சம்மந்தமாக இப்போ நீங்கள் விற்கணும், டாக்குமெண்ட் ஏதாவது கரெக்ட் பண்ணணும், பட்டா வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்துலேயும் இந்த மாதம் பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி மூமெண்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் கொடுத்து அந்த செலவுகள் உங்களை மீறி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, கொடுத்த கடனை இப்போ கேட்காதீங்க. ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் ஜஸ்ட் சிவனேன்னு போகிறது தான் சால சிறந்தது. நிறைய விஷயங்கள் ஒரு இடி மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது இல்லைன்னா கிருஷ்ணரை நினச்ச வழிபாடு, கிருஷ்ணரனுடைய ஸ்லோகங்கள், ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்றத நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா இது மாத பலன்தான். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சந்திராஷ்டமம் செவ்வாய், அந்த செவ்வாயினுடைய வீடு தட் இஸ் மேஷத்தில் அவர் குருமங்கள யோகத்தோடு தான் இருக்கார். பட் ஸ்டில் அந்த இடத்துல வேகத்தை கொடுத்துரும். அந்த வேகம்ன்றது வேண்டவே வேண்டாம். 3ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். இப்போ என்ன ஆகணும், என்னடா நீ இப்படி பண்ணுற, நான் பார்த்துக்கிறேன்டா உன்னை பாரு அப்படின்ற வார்த்தையெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கூடாத விஷயத்துக்கு உண்டான முயற்சிகள். அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு பாயிண்ட்லையும் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் நண்பன் கூட இப்போ கேட்கலாம், ஏன்டா டி இவனுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஏன்னா நீங்கள் சரியில்லை அப்படின்றதுனால தான். ஸோ அந்த இடத்துல நண்பனை ஏன்டா நீ இப்படி கேட்குற, ஆமாண்டா நான் அப்படி தான்டா அப்படின்றதெல்லாம் வேண்டாம், நட்பு தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ எதுலேயுமே விட்டு கொடுத்து போங்க. இந்த மாதத்தை சிவனேன்னு நீங்கள் தள்ளிட்டு போகிறது நல்லது. நானும் இப்போயே நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய தசா புத்தி என்னன்னு பாருங்கள். கூடாத தசையோ அல்லது கூடாத புத்தியோ நடந்ததுன்னா ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். சரி இது மட்டுமா, இப்போ திருமணம்ன்ற விஷயமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். சரி பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக. ஆனால் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, என்கேஜ் பண்ணவங்க, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதையுமே வெடுக்குன்னு பேசிட வேண்டாம். நிதானமாக செயல்படுங்க. புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில்
நிறைய கிரகங்கள் உங்களுக்கு இருக்கு. அப்போ விரயமாகி தப்பான ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிடாதீங்க. வண்டி இவ்வளோ விஷயங்கள் அங்கே ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ வண்டி வாகனத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க, நைட் ட்ராவலில் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு முக்கியமாக சொல்கிறது ரொம்பவே நிதானம். எது எடுத்தாலுமே பேசும்போது அவங்க ஏதோ பேசினா ஆப்போசிட்டில் இருக்கிற யார் பேசினாலும் அந்த இடத்த விட்டு போயிடுங்க. நீங்கள் மகாவிஷ்ணுனுடைய ஸ்லோகங்கள், லிங்காஷ்டகம் கேட்கறது, கிருஷ்ணர்னுடைய ஸ்லோகங்கள் கேட்கறது, கிருஷ்ணர்னுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குருவாயூருக்கு போயிட்டு வர்றது. குருவாயூர் குருஸ்தலம். அதே மாதிரி திருச்செந்தூர் குருவும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டது. ஸோ சித்தர்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய காப்பு, இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு மெடிடேஷன்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு இருக்கிறவங்க கூட 5 to 10 நிமிஷம் தினமும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு தென் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும்போது இந்த மாதம் கடந்தே போயிடும். ஸோ இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நான் சொன்ன சந்திராஷ்டமத்தன்னைக்கு டபுள் காஷனாக இருக்கணுன்றதும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹனுமனுடைய ஸ்லோகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹனுமன் சாலிசா கேளுங்க. ஹனுமனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய அந்த செந்தூரத்தை அழகாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதெல்லாம் பெரிய ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு கொடுக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம், ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10, 25 ஷஷ்டி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 27ஆம் தேதி அஷ்டமி, ஆகஸ்ட் 13, 28 நவமி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏகாதசி, தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏகாதசி, வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம், 18ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 19ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 22ஆம் தேதி வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது. 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 29ஆம் தேதி ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555